ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்மயுகம். இன்றைக்கி மார்னிங் 5 AM கிளப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னுடைய சின்ன தம்பி ஷண்முகத்துடைய ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டு சுமி அண்ட் சன். இன்றைக்கி போல் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். அவங்களோட வெட்டிங் டேக்காக என்னோடய அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு குட்டி ட்ரீட் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா. ஓகே, நம்ம இப்போ ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் மந்தாகினின்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஒரு கெட்ட குணமாக, எப்படின்னா எல்லாரையும் கிசு கிசு பேசுகிறது, புரணி பேசுகிறது, அதுக்கப்புறம் ஒருத்தரை இன்னொருத்தர் கூட சேர்த்து ஒரு கெட்ட கதை கட்டி பேசுகிறது, இதே அவங்களோட முழு வேலையாக பண்ணி எல்லாரையும் கிராமத்து மக்களெல்லாம் கஷ்டப்படுத்திகிட்ருக்காங்க. அப்படி இருக்கச்ச நிறைய பேர் அவங்களோட தொல்லை தாங்க முடியாமல் அந்த ஊரை விட்டெல்லாம் காலி பண்ணி போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு ரொம்பவே கொடூரமாக இருக்கிறதால யாருக்குமே அவங்கள பார்த்தா பிடிக்கவே இல்லை. அவங்க சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இழந்த பொண்ணு. அவங்க வீட்டில் அவங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க, அந்த மந்தாகினி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒரு யோகி வராரு. அங்கே ஆசிரமம் அமைச்சு அதில் அவர் தியானம்லாம் பண்ணி அப்புறம் பக்தியோட சாமியெல்லாம் வணங்கி அங்கேயே இருக்கார் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கடுத்து ஊர் மக்கள்லாம் அவரை பார்க்க வராங்க. ஒருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைச்சதும் அப்போது ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மந்தாகினியை பற்றி சொல்கிறாங்க அவர்கிட்ட. சொல்லச்ச அவர் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லோரும் போங்க, நான் பார்த்துக்கிறேன், அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த யோகி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் மந்தாகினியை வர சொல்லி யோகி அழைப்பு கொடுக்குறாரு. அவரோட அழைப்பை ஏற்று மந்தாகினி அவரோட ஆசிரமத்துக்கு வராங்க. வந்ததும் அழகாக அவரை வணங்கி உட்கார்றாங்க. உடனே யோகி கேட்குறாரு, நல்லா இருக்கீங்களா, எனக்காக ஒரு வேலையை உங்களால் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மந்தாகினி, தாராளமாக பண்ணி கொடுக்குறேன், என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யோகி மந்தாகினி கிட்ட ஒரு கூடை நிறைய பறவைகளுடைய தோகைகள் எல்லாம் வச்சு அவகிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி மந்தாகினி, இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யோகி சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போங்க, போகச்ச வழி எல்லாமே 2 பக்கமுமே இந்த தொகையை போட்டுக்கிட்டே போங்க, போயிட்டு திருப்பி வரும்போது எனக்கு நீங்கள் இந்த தொகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் சரி அதே மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. போயிட்டு வச்ச அதே மாதிரி 2 பக்கமுமே தொகைகளை போட்டுகிட்டே போகிறாங்க. போட்டுகிட்டே போயிட்டு வரச்ச அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி ஆனால் ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. யோகியை திருப்பியும் வணங்கிட்டு அவங்க அந்த கூடையை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கச்ச யோகி கேட்குறாரு, நான் சொன்னபடி நீங்கள் தொகையெல்லாம் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. போட்டேன் அப்படின்னாங்க. போட்டிங்க, ஆனால் வரச்ச நான் எடுத்துகிட்டு வர சொன்னேனே, கூட காலியாக இருக்கே, இங்கே அந்த தொகையெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே மந்தாகினி சொல்கிறாங்க, நான் வரச்ச அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா காற்றுல எல்லாமே அங்கே இங்கேயும் பறந்து போயிடுச்சு, எதுவுமே என்னால் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த யோகி சொல்கிறாரு, இதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தரையும் பற்றி சொல்கிறது, பேசுகிறது, அந்த நீங்கள் உருவாக்குற கதைகள் எல்லாமே எதையுமே திருப்பி எடுக்க முடியாது, சரி செய்ய முடியாது. நீங்கள் பேசுனது தான். நீங்கள் அதனால் எப்போவுமே ஒரு பேசுகிறதுக்கு முன்னாடி பார்த்து பேசணும். யாரையும் அவதூறாக பேசக்கூடாது, கிசு கிசு பேசக்கூடாது, தவறு. இப்போ எப்படி உங்களால் இந்த தொகையை திருப்பி எடுக்க முடியலையோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் அதுக்கப்புறம் மந்தாகினிக்கு புரியுது. அவங்கள நினச்சி ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இதுக்கு அடுத்து இந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாதுன்னு அவங்க தவற உணர்கிறாங்க. இந்த கதையோட முக்கியமான கருத்து என்னென்னா, நம்மளுடைய வார்த்தைகள் அம்பு மாதிரி, அதை எய்த பிறகு திருப்பி எடுக்க முடியாது, வேகமாக போய் ஒருத்தரை ரொம்பவே தாக்கிடும். அதனால் வார்த்தைகளை கவனமாக பேசணும்.
ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். until then bye from கலை செல்வி. டாட்டா, பை பை, see you.